எத்தனை மிதிக்கணும் இது ஒரு சீலை ரெடி பண்றதுக்கு? மக்களே, யாராவது இந்த எலம்பல பக்கம் வந்து புடவை எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து எலம்பல ரோடு, இந்த வழியா வர்றது. இப்படியே நேராக போனோம்னா கேஆர் தோப்பூர், அதாவது இரும்பால வந்து அந்தாண்ட இருக்குது. இந்த ரோட்டு வழியாக போனோம்னா இரும்பால போகலாம். இது வந்து கேஆர் தோப்பூர்லேருந்து நீங்கள் இப்படி போகிறீங்க அப்படின்னா இதில் அப்படியே நேராக போனால் எலம்பலையே போகுது. ஓகேங்களா? அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வயசானவங்க புடவை நெஞ்சிட்டு இருப்பாங்க. நூல் புடவை, அருமையான புடவை. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்குவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ முழுக்க எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறோங்கிறத மட்டும் பார்த்துருவோம். இவங்களுடைய உழைப்பு எவ்வளோ இருக்குது, இந்த சீலைக்கு உண்டான கூலி எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கஷ்டத்துக்கு உண்டான பலன் இருக்குதா, லாபம் இருக்குதா? இதில் லாபம் கிடையாது, நஷ்டம் மட்டும்தான் இருக்குது. அந்த நஷ்டத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூல் சீலை ஓட்டுறோம். அந்த நூல் சீலை வந்து 2 நாள் ஓடுது. 2 நாளைக்கு ஓட்டினா தான் அந்த நூல் சீலைக்கு, நூல் புடவைக்கு 400 ரூபா கூலி கொடுப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் ஓட்டுறது 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரத்துக்கு ஒரு புடவை ஆகிட்டோம். அது கூலி வந்து பார்த்தீங்கன்னா 250லேருந்து 500 ரூபா வரைக்கும் கூலி வருது. சரிங்களா? இப்போ இவங்க 2 நாள் கைத்தறியில் ஓட்டினா தான் 400 ரூபா கூலி வருது. அது ஒரு சீலை தான் ஓட்டுறாங்க. அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பாவு கொடுத்துட்றாங்க. கையில் பட்டு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நூல் பட்டு. இப்போ இவங்க இதில் போட்டு சுற்றி அந்த தார் குச்சியில் போட்டு அங்கே வந்து அவங்க கையில் சுற்றினா தான் இங்கே தார் குச்சியில் ஏறும். தார் குச்சியில் ஏறி இவங்க இங்கே நாடாவில் போட்டு இலை வாங்குறாங்க பாருங்கள். அந்த தார் குச்சிலேருந்து அந்த இலையை எடுத்து இப்போ இதில் போட்டு ஓட்டுறாங்க. பாவு பாருங்கள் மேலே இருக்குது. இதில் இருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து அப்படியே இந்த வழியே போய் அவரு நெய்வார். ஐயா, ஒரு சீலைக்கு எத்தனை தார் குச்சி? கணக்கு இல்லை, எவ்வளோ வேணாலும். ஒரு சீலைக்கு 400 ரூபா கூலி தராங்களா? எவ்வளோ நேரம் ஆகுது? 2 நாள் ஒரு புடவைக்கு ஓட்டினா 400 ரூபா கூலி. எவ்வளோ உழைப்பு பார்த்தீங்களா? தறி 10 லட்ச ரூபா தறி ஒன்று இருக்குது. தறியில் ஒரு புடவை ஓட்டினா பட்டு தறியில், அதாவது 10 லட்ச ரூபா தறியில் பட்டு போட்டு ஓட்டுறாங்க. அந்த தறியில் ஒரே ஒரு புடவை போட்டு ஓட்டுறாங்க. ஒரு 1.5 நாள் ஆகுது. அந்த சீலைக்கு கூலி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுங்களா? 2000 ரூபா தராங்க. 1.5 நாளில் 2000 ரூபா. ஆனால் நீங்கள் 2 நாள் தறியை ஓட்டி 400 ரூபா தான் வருது. அப்புறம் இப்படி போல பண்ணால் எப்படி போலப்பா வருது? நம்ம வந்து எலம்பல ரகம் தான் ஓட்டுறோம். நம்ம தெரியல பட்டே கிடையாது. ஆமாம், டானாவுக்கு டானா. இப்போ ரகம் வந்து இப்போல்லாம் மாற்றுது. சாஃப்ட் சில்க்கு தான். சாஃப்ட் சில்க் வார்ப்பு கோனு சாஃப்ட் சில்க்கு தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் பட்டி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு செட்டப் அப்போத்துலேருந்தே இது தான் இருக்குது நம்மளுக்கு. என்னப்பா புரியல? காந்தி தாத்தா தயார் பண்ணது. ஆமாம் ஆமாம். தறியா நிறுத்திவிட்டாங்க. எங்கே போய் வருமானங்குது? இப்போ நீங்கள் கூட ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. எங்க தெரியல நிறுத்திவிட்டாங்க, ஓட்டாதீங்கன்னுட்டாங்க. தான் பாருங்க. இது என்னது? கஞ்சி தடவணுமா? கஞ்சினா அதுல என்னென்ன கலப்பீங்க? வெறும் கஞ்சி. சோறு வடிக்கிற கஞ்சா? ஓ, சோறு வடிக்கிற கஞ்சை எடுத்து இதை வந்து தொட்டி இதில் கலந்துக்கிறது. புடியாவே இருக்கும். எத்தனை மிதிக்கணும் இது ஒரு சீலை ரெடி பண்றதுக்கு? கணக்கே இல்லாம மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நீங்க எங்க ரகம்? தாரமங்கலம் ரகம். சரி 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 சரி. சீல் நல்லா இருக்குதுண்ணா.
ஆ ஆ இப்போ இந்த சீலையை கொண்டுட்டு போய் கடையில் அவங்க விற்கிறாங்கன்னா எவ்வளோக்கு விற்பாங்க? 2000 கூட விற்பாங்க. 2 நாளைக்கு ஓட்டி 400 ரூபா கூலி. இந்த 400 ரூபா கூலி புடவைய வந்து 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்க 2 நாள் உழைப்பு. நடுவில் விற்கிறவங்க தான் அதில் லாபம் சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. ஆ இப்போ நம்ம வந்து நேரடியாக வாங்கும்போது நம்மளுக்கும் லாபம். நம்ம சேனலில் நிறைய புடவைங்க இருக்குது. வேணும்னா போய் பார்த்து வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த சீலைக்கு வந்து எத்தனை தார்னா? 3 தாரா? 3 கோணு போடணும். இது ஒன்று, அதாவது இது ஒன்று, இது ஒன்று, நீ கையில் வச்சிருக்குது மஞ்சள் கலர் ஒன்று. 3 தார். 3 நாடா ஓடுது இதில். இது வரைக்கும் எத்தனாயிரம் சீலை ஓட்டியிருப்பீங்க? ஆ கணக்கே இல்லை. எத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறீங்க? 40 வருஷமா? 10 வயசுல இருந்து தறி ஓட்டிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு வயசுக்கு எத்தனை? 67. அப்ப மக்களே கணக்கு போட்டுக்குவாங்க. 10 வயசு எங்க இருக்குது? 67 வருஷம். ஏங்க அப்பா. கேஆர் தோப்பூர்லேருந்து இப்படி நேராக போனோம்னா பார்த்தீங்கன்னா எலம்பலை போகுது. ஓகேங்களா? எலம்பலை போகிற ரோட்டில் முன்னாடியே தறி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட வேணும்னா வந்து வாங்கிக்குவாங்க. இப்போ உங்ககிட்ட புடவை வந்து வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். ரைட் மக்களே. இப்போ இந்த புடவை வந்து உங்களுக்கு வேணும்னா அங்கே பாருங்க, அங்கே இருக்குது பாருங்க புடவை தொங்கிட்டுக்குதா? தான் புடவை. அங்கே பட்டுக்குது. பட்டு இது புடவை, நூல் புடவைங்க. இங்கே இருக்குது பா. சீலை சூப்பராக இருக்குதுங்க. நூல் புடவை இது. இதே தான் டிசைனுங்களா? நிறைய டிசைன் இருக்குது. இப்போ இந்த சீலைக்கு முந்தாணி ஏதாவது? ஒரே கலர் முந்தாணி. அவங்க நூல் பட்டு பட்டு நூல். இது வந்து முந்தாணி ஜாக்கெட்டு ஒரே கலரு. இது வந்து உடல் கலர் கலராக வர்றது. ஆ உடல். ரைட் ரைட். 6 மீட்டர் உடல். ஆ 1.5 மீட்டர் ஜாக்கெட்டு முந்தானியும். 7.5 மீட்டரா? புடவை ஓட்டுறதுக்கு 2 நாள் ஆகுது. இந்த 2 நாள் புடவைக்கு 400 ரூபா கூலி. இவங்க எங்கே போய் வருமானத்தை பண்ண போகிறாங்க? உழைப்பு இங்கே கொட்டுறாங்க. முதலாளிங்க சம்பாதிக்கிறாங்க. வேற வழி இல்லை. ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. செவ்வறு தேஞ்சத்தான் மிச்சம். நீங்கள் காலை மெதிச்சத்தான் மிச்சம். கைக்கு வந்த காசு பாடு கிடையாது. இவங்க இங்கே உழைக்கிறது. உழைச்சி என்ன பிரயோஜனம்? வருமானம் வந்தால் உழைக்கலாம். நடுவில் இருக்கிறவங்க அள்ளி தின்னுட்டு போகிறாங்க. நமக்கு எங்கே காசு வருது? ஆ அத்தானே. ஒரு சட்டி களவள்ளி கொடுத்தா ஒரு நாளைக்கு 800 ரூபா கூலி. நம்ம இங்கே 2 நாள் நம்ம சொந்தமாக தொழில் பண்ணுறோம். 400 ரூபா கூலி 2 நாளைக்கு. ஆ 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை. 800 ரூபா கூலி. களவள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆ சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம். ஆ ஆ அதாவது நீங்க இந்த புடவை ஓட்டுறது ஒரு நாளைக்கு 200 ரூபா தான் சம்பளம். 200 ரூபாய் எனக்கு தகும். ஆனா 1000 ரூபாய் வாங்குறாங்க பாரு, அவங்களுக்கு தகாது. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல தான் சொல்லுவாங்க. அது வேணுமா சொல்லுவாங்க. அது வேணுமா சொல்லுவாங்க. அது உழைப்புக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கணும். உழைப்புக்கு உண்டான பணத்தை கொடுத்தா அவன் நியாயஸ்தான். எங்க போய் கிடைக்குது? நேர்மைக்கு இடம் இல்ல. நேர்மைக்கு இடம் இல்ல. பத்தாது. நாங்கள் 2000 கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் பட்டிட்டு. இதெல்லாம் நல்ல முறையில் சாப்பிட்டு நல்ல முறையில் செலவு பண்ணி நல்லா இருந்தா இந்த வருமானம் இருக்கும். ஒரு நாளைக்கு 200 ரூபா பத்துமா? பத்தாது. ஒரு நாளைக்கு 200 ரூபா வருமானம் அது என்னத்துக்கு ஆகும்? என்னத்துக்கு ஆகும்? சோத்துக்கு அரிசி. சும்மா இப்ப இந்த தறியில ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சு போச்சுன்னு போய் அந்த பொருளுக்கு காசு கொடுத்தோம்னா எவ்வளவு சொல்றான்? 400 500 ரூபா சொல்றான். சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே கிடையாது. முடியல.
என்னமா போய் சாப்பிட்றோமா உழைக்கிறோமா அப்படின்னு இந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறோம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 200 ரூபாயை வச்சுட்டு என்ன பண்றோம்? ஒரு ஆள் டிக்கெட் வாங்கி போட்டாங்கன்னா 100 ரூபா போயிருக்கு. என்ன போய் வச்சுட்டு பண்ணுறோம்? ஒரு வருமானம் கிடையாது. அவங்க சம்பாதிக்கிறது அவங்க செலவுக்கு தான் அவங்க வச்சு மற்றது அதே 2 பிள்ளைங்க குட்டி இருக்குதுன்னு தான் பத்தாது. சாப்பாடுன்னு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. கணக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் எப்படி இதுல வந்து வருமானம் கம்மியா வருதுங்கிறது தெரியுது, அப்புறம் ஏன் இதை ஓட்டுறீங்க? விட்டுட்டு அது அதை விட்டாலும் வழி இல்லையே. இதை விட்டாலும் வழி இல்லை, அதுவும் நியாயம்தான். செய்யறீங்க வந்து நீட்டா பண்ணி நீ இருக்கிறீங்களா? நீ வயசு பையன், உனக்கிட்ட எல்லாம் திறமையும் இருக்குது. நீ வந்து ஒரு சீலை நெய்யலாம் ஒரு நாளைக்கு. ஒரு சீலை நெய்யலாம். ஒரு சீலை நெய்யலாம். இதுலேயே புட்டாசி இருக்கு. எப்படி 1.5 நாள் வந்துருமா? அதுலேயே சீலை நெய்யுது ஒரு நாளையிலேயே. அது சீலைக்கு 700 ரூபா. 700 ரூபா. இப்போ இதில் பட்டுக்கு பட்டு சுத்தமான பட்டுக்கு பட்டு போட்டு ஓட்டினா அது எவ்வளோ கூலி வரும் ஒரு சீலைக்கு? நம்மளுக்கு 1000 2000 வரைக்கும். நம்மளுக்கு இப்போ அதை எடுத்து மட்டும் ஓட்டலாமே. நீங்கள் ஏன் இதையே பண்ணிட்டு இருக்கிறீங்க? மிஷின் மிதிக்க முடியாது. இதில் மேலே மிஷின் இல்லை, அது வந்து மிஷின் மிதிக்க முடியாது. இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், அதை பாருங்க. நீங்களே தான் இந்த தறியத்தான் மேலே மிஷினு தான் இருக்கும், கை தறியத்தான் அதில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் சொறி வச்சிருப்பாங்க. அது எப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் பாருங்க.